رسوله الكريم. أما بعد، عن أنس بن مالك رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال: إن الله عز وجل وكل بالرحيم ملكا يقول: يا ربي نطفة، يا ربي علقة، يا ربي مضغة، فإذا أراد أن يقضي خلقه قال: أذكر أم أنثى، شقي أم سعيد، فما الرزق والأجل، فيكتب في بطن أمه. أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் ஒரு தாயுடைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், வளர்ச்சிகள் எல்லாவற்றையும் பற்றிதான் பார்க்கக்கூடிய பாடமாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த குழந்தைகள் ஒன்றுக்கு ரெண்டு குழந்தை பத்தாலே வளர்க்கிறது சிரமமா இருக்கு, கஷ்டமா இருக்குது. நாம் இருவர் நமக்கு இருவர் என்று சொன்னார்கள், நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்று சொன்னார்கள். நாமே குழந்தை, நமக்கேன் குழந்தை எனக்கூடிய அளவிற்கு வந்து கொண்டிருந்தார்கள். அதனுடைய விளைவுகள், பல்வேறு விளைவுகளை உலக ரீதியாகவும் இன்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹும் சரி, அல்லாஹ் ரசூலும் சரி, ஒரு குழந்தையை இந்த பூமியில் தரிக்க வைக்கக்கூடியதாக இருந்தால் பிறக்க வைப்பதற்கு முன்பதாகவே அனைத்தையும் நிர்ணயம் செய்யப்பட்டு விடுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் கர்ப்பப்பையில் ஒரு மலக்கை நியமிக்கின்றான். கர்ப்பப்பையில் விந்து செலுத்தப்பட்ட பின் அதன் ஒவ்வொரு நிலையும் மாற்றம் ஏற்படும் போது அம்மலக்கு, யா அல்லாஹ், இப்பொழுது இந்திரியமாக இருக்கின்றது, யா அல்லாஹ், இப்பொழுது அலக் என்று சொல்லக்கூடிய கர்ப்பப்பையின் சுவரில் ஒட்டிக்கொள்ளும் நிலையாக இருக்கின்றது, யா அல்லாஹ், இப்பொழுது சதை துண்டாக இருக்கின்றது என்று கூறுவார். அல்லாஹ் அதை உருவாக்க நாடினால் அது ஆணாக, பெண்ணாக, நல்லவனாக, கெட்டவனாக என்பதையும் அவனுக்கு கொடுக்கவிருக்கும் செல்வம் எவ்வளவு, அவனுடைய வாழ்நாள் எவ்வளவு என்பதையெல்லாம் சொல்லிவிடுகின்றான். மனிதன் தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே இதை எழுதப்பட்டு விடுகின்றன என்பதாக இந்த ஹதீஸை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகிறான், சும்ம நுத்ஃபதன் சும்ம அலகதன் சும்ம முத்கதன் என்பதாக ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஒரு குழந்தையுடைய சூழ்நிலைகள் தாயுடைய கர்ப்பப்பையிற்கு உருவாகக்கூடிய சமயங்களில் எதெல்லாம் எப்படி மாற்றங்கள் ஏற்படுகின்றது. இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, தாயுடைய கர்ப்பப்பையில் ஆணுடைய தந்தையுடைய அந்த இந்திரியம் விழக்கூடிய சமயங்களில் கொட்டாம்பட்டி சரட்டையில் வைக்கப்பட்டுள்ள தண்ணீரை போன்று அதுல ஓட்டி வச்சிருந்தோம்னா என்ன ஆகும், கொஞ்சம் ஓடினாங்க ஒடியாந்தாங்க அப்படின்னா எப்படி தண்ணி சிந்திருமோ அது போன்று இந்த வெள்ளக்கருவும் சிவனாங்க.
அங்கு இருக்கக்கூடிய தாயுடைய அந்த சிவப்பணமும் இரண்டும் ஒன்று சேரக்கூடிய சமயங்களில் 40 நாட்கள் இந்த சூழ்நிலைகளாக இருந்து கொண்டிருக்கும். இந்திரியமாக இருந்து கொண்டிருக்கக்கூடியது அது சதைப்பகுதியில் ஒட்டப்பட்டு இருக்கக்கூடிய நிலைமைகளாக அடுத்து 40 நாட்கள், அடுத்து 40 நாட்கள் அது சதைக இரத்த கட்டியாக இருக்கும். அதற்கு பின்பு 40 நாட்கள் சதை பிண்டமாக அதுகளுக்கு எலும்புகள் கொடுக்கப்பட்டு ஏறத்தாழ 5 மாத காலத்திற்கு பின்பு அது உருவமாக மாற்றி கொடுக்கக்கூடியது அல்லாஹ் மாற்றி கொடுக்கின்றான். இது யாருடைய கைவசத்திலும் இல்லை. யார் நினைச்சா நம்ம செஞ்சிட முடியும். இது பொம்மை அல்ல, மண் பிண்டம் அல்ல, மனிதர்களால் செய்யக்கூடிய ஒன்று அல்ல. ஆனால் அதற்குரியதை அனைத்தையும் நிர்ணயம் செய்யக்கூடியது ரப்பு. இறைவன் அதற்குரிய உணவாக இருக்கட்டும், ஆனா பெண்ணா நல்லவனா கெட்டவனா, அவனுக்குரிய உணவு, அவனுக்குரிய செல்வம், அவனுடைய ஆயுள் காலங்கள், எத்தனை நாட்கள் வாழ்வான், எப்படி வாழ்வான், சுபிட்சமாக வாழக்கூடியது, கஷ்டமாக வாழக்கூடியது, வியாதியில் வாழக்கூடியது, ஆரோக்கியத்தில் வாழக்கூடியது, எப்படி இவனுடைய கல்வி ஞானங்கள், அறிவு ஞானங்கள் அனைத்தையும் இறைவன் முன்கூட்டியே இவன் பிறப்பதற்கு முன்பதாகவே இவனுடைய விதியை எழுதப்பட்டு விடுகின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதையெல்லாம் நம்ம நிர்ணயம் செஞ்சு வச்சிடலாம். நீ எந்த ஒரு கஷ்டம் பெற வேண்டிய தேவையில்லை. நீ அதற்காக வேண்டிய பெரிய முயற்சி எடுக்கணும், ஜலம் பண்ணணும். எனக்கு 2 குழந்தைக்கு மேல வளர்க்க முடியாது, ஒரு குழந்தைய வளர்க்கறதே கஷ்டமா இருக்கு. நீ கஷ்டம் என்பதாக எண்ணுகின்றால் அது உனக்கு கஷ்டமாக தெரிகிறது. அதே சமயத்தில் அது படைத்தவன் கொடுத்தவன் அதற்குரியவை கொடுப்பான் என்பதாக எண்ணுங்கள். முன்னாடி அப்படித்தான் இருந்தாங்க. 10-12 குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். அந்த குடும்பங்கள் சந்தோஷமாக ஒரே வீட்டில் ஒரே குடும்பமாக இருந்தார்கள், கூட்டு குடும்பமாக இருந்தார்கள். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? 1 போதும் 2 போதும் சுருக்கிட்டாங்க. இன்னைக்கு எந்த ஒரு உறவு முறைகளுமே இல்லாது அனாத குழந்தைகளாக இன்று வளர்ந்து கொண்டிருக்கின்றது. பெரியப்பான்னா என்னன்னு தெரியாது, மாமன் மச்சான் மைத்துனன் அண்ணன் தம்பி அக்கா தங்கை தெரியாத ஒரு உலகம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றது, இன்று வந்து கொண்டிருக்கின்றது. அவனுக்கு ஒரே ஒரு உறவு முறைதான் இருக்கின்றது. ஒன்று அண்ணனாக இருக்கும், அல்லது தங்கையாக இருக்கும், அல்லது அக்காவாக இருக்கும், தம்பியாக இருப்பான், அல்லது 2 சகோதரர்களாக இருப்பார்கள், அல்லது 2 சகோதரிகளாக இருப்பார்கள். இப்படித்தான், வேற உறவு முறைகளே இல்லை. எந்த ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் பொழுது இவருடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்கள் வரும் பொழுது யாரும் இவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய அளவிற்கு வந்து விடுகின்றது. அப்ப கொடுக்கக்கூடியது ரப்பு, கொடுத்தது ரப்பு, அதற்குரியது அனைத்தையும் கொடுப்பது ரப்பு. நம்முடைய கையில் எதுவும் இல்லை. அல்லாஹ்தான் எல்லாம் நடத்தி வைப்பவன் எனக்குரிய அந்த ஒரு எண்ணம் நமக்கு இருந்தால் எத்தனை குழந்தை வேண்டாலும் பெற்றுக்கலாம். எத்தனையோ பேர்கள் இன்று குழந்தைகள் இல்லாமல் இயங்கி தவிக்கக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள் இருக்கின்றார்கள். குழந்தை இல்லைன்னு சொல்லி பல மாசங்களாக இல்ல பல வருஷங்களாக இயங்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தம்பதியர்கள் இருக்கின்றார்கள். கல்யாணம் முடிச்சு 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, குழந்தையே இல்லை, நாங்க லட்சக்கணக்கில் ட்ரீட்மெண்ட்டுக்காக வேண்டி செலவழிச்சிட்டோம், குழந்தையே இல்லைன்னு இயங்கக்கூடிய எத்தனையோ தம்பதியர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் வருடத்திற்கு ஒரு குழந்தை பெற்றெடுத்த காலகட்டங்கள் முதியவர்கள் அன்று இருந்தார்களே, இங்கு ஒன்றும் இல்லை. அப்ப ஒரு குழந்தையை கொடுப்பது ரப்புதான், அதற்குரிய அனைத்தையும் கொடுப்பது ரப்புதான். எனக்குரியதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி விளங்கி நடக்கக்கூடிய நண்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்த உருவானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.